உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முட்டாள்தனமான செயலால் இப்போ ஸ்டாலின் வசமாக அவர் சிக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாட்டரி நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் நடத்திக்கிட்டு வந்த மார்ட்டின் குடும்பத்தார்கள், அதாவது ஆதோ அர்ஜுனா அவருடைய மாமனார், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அப்ரூவலும் ஆயிருக்காரு. ஸோ இதன் காரணமாக கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் ஊழல், 900 கோடி ரூபாய் பணத்தை மிரட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலேயே இப்போ நம்ம தமிழக காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் இப்போ வசமாக சிக்கியிருக்காரு ஸ்டாலின். அடுத்தடுத்து நிறைய பேர் கைதுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ அந்த லிஸ்ட்டில் ஸ்டாலின் அவரே கைது ஆகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமையில் ஸ்டாலின் அவர் இருக்கார். அவருக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தி விட்டதே உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். ஸோ அந்தளவுக்கு பக்கவான ஒரு வலையை விரிச்ச ஆதோ அர்ஜுனா அதில் வாண்டடாக சிக்கியிருக்காரு உதயநிதி. அப்படி என்னதான் நடந்துச்சு, உண்மையாகவே ஸ்டாலின் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு முழு விவரங்கள் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 96களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணாநிதி அவர் சிஎம்மாக இருந்தப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க லாட்டரி டிக்கெட்டுகளை அதிகமாக அச்சிட்டு விற்று தீர்த்தவர் தான் இந்த மார்ட்டின் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறமா 2001 இருந்து அம்மா ஆட்சி அவங்களது வந்ததுக்கப்புறமா லாட்டரிகளை முழுசாக அவங்க தடை பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ரூபாயை சம்பாரித்து குவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரியில் மட்டுமே இந்த மார்ட்டின் குடும்பத்தார்கள் அவங்க சம்பாரித்து குவிச்சிருந்திருக்காங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிருக்காங்க. இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரன் லிஸ்ட்லையுமே இந்த மார்ட்டின் வந்துட்டாரு. அதே நேரத்தில் மார்ட்டின் இந்த அளவுக்கு அவர் லாட்டரி விற்று சொத்து சேர்க்கறதுக்கு கருணாநிதி அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் நடக்கிறப்ப கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக எப்போ கேட்டாலுமே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடக்கிறப்ப இந்த மார்ட்டின் அப்படிங்கிறவர் கருணாநிதி அவர் கேட்டதுக்காக பலாயிரம் கோடி ரூபாய்களை இதுவரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 500, 1000 அப்படின்னு கேட்ட உடனே பணம் எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துருக்காரு இந்த மார்ட்டின். ஆனால் இப்போ கருணாநிதி பார்த்தீங்கன்னா அவர் இல்லை. ஆனால் அவர் இல்லை அப்படின்னாலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு வாட்டியும் சென்ட்ரல் எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் 2 எலெக்ஷனுமே வர்றப்ப மார்ட்டின் குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குற அந்த மெத்தடை மட்டும் ஸ்டாலின் குடும்பத்தார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நிப்பாட்டவே இல்லை. இப்போ நடந்த கடைசி எலெக்ஷனில் கூட கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் ஸ்டாலின் அவர் வாங்கியிருக்காரு மார்ட்டின் குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து. எலெக்ஷன் செலவு, அதாவது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்கிறார்ல முதல்வர் விஜய், அதே போல் பார்ட்டி எலெக்ஷன் ஃபண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90,000 கோடி ரூபாயை வாங்கியிருக்காங்க ஸ்டாலின் குடும்பத்தார்கள். ஸோ இந்த பணத்தை ஸ்டாலின் அவர்கள் கேட்டு வாங்கியிருக்காரா வாங்கலையா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு இந்த விஷயம் உறுதிப்பட தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி சட்டசபை காரசாரமாக நடந்துக்கிட்டு இருந்தப்ப அதோ அர்ஜுனா ஆட்டோமேட்டிக்காகவே உதயநிதி அவருக்கு வலை வெறிச்சு 90,000 கோடி ரூபாய் மார்ட்டின் குடும்பத்தார்கள்கிட்ட இருந்து எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அதோ அர்ஜுனா அவர் பேச, அந்த இடத்துல உதயநிதி புத்திசாலித்தனமாக இருந்திருந்தா அப்படியெல்லாம் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நிதி உங்கள் மாமனார் கொடுத்தார்ல, அது பார்ட்டி ஃபண்டு நிதி உதவியாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு உதயநிதி சொல்லி அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாத உதயநிதி பார்த்தீங்கன்னா அது உங்கள் மாமனார் காசு தானே, உங்கள் மாமனார் தானே கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு ஆதோ அர்ஜுனா அந்த பணம் உங்கள் அப்பா தானே வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாரு, எதுக்கு கேட்டார் அந்த பணத்தை அப்படின்னு உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஆதோ அர்ஜுனா சொல்ல, ஸோ ஆக மொத்தம் உதயநிதி அவர் வாயாலே அந்த 90,000 கோடி ரூபாயை ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்பட சட்டமன்றம் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கப்பவே உதயநிதி இந்த விஷயத்தை அவருடைய வாக்கு மூலத்தாலேயே ஒத்துக்கிட்டாரு. அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இதனால இப்ப சிக்கல் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கிடையாது, ஸ்டாலின் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய சிக்கல். அதாவது அந்த பணத்தை வாங்கியிருக்கோம், அதாவது நிதி உதவியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படின்னு கூறப்படுது. ஆனால் இப்போ ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ அர்ஜுனா திமுகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஸ்டாலின் அவர் மேலே வழக்கு தொடர்கிறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது ஆதோ அர்ஜுனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தப்ப உங்களை மிரட்டி இல்லைனா ஏதாச்சும் பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி நிதி உதவி, கட்சி நிதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யாராவது மிரட்டினீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாக போதும், உங்களுடைய அந்த காசை நாங்கள் திரும்ப அவங்க கிட்ட இருந்து பெற்று தருவோம், வழக்கு தொடுக்கப்படும், சம்மந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டு சிறைக்கு போவாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். இப்போ தன்னுடைய மாமனார் விஷயத்திலே இந்த அளவுக்கு 90,000 கோடி ரூபாய் திமுக அவங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க. நிதி உதவியாக ஆதவ் அர்ஜுனா மாமனார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கருணாநிதி அவர் மறந்ததுக்கு அப்புறமா பல எலெக்ஷன்கள் நடந்துச்சு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அவங்க கிட்ட 500, 1000 அப்படின்னு கோடிகளை ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே அவங்க கேட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. மார்ட்டின் குடும்பத்தார்கள் அவங்களுமே பணத்தை தூக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்டாலின் அவருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா அவர் விரிச்ச வலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர் வசமாக வந்து சிக்கியிருக்காரு. ஸோ இதனால் இப்போ மார்ட்டின் குடும்பத்தார்கள் அவங்க எங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் நடக்கிறப்ப எங்ககிட்ட மிரட்டி பணத்தை வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை இப்போ மார்ட்டின் குடும்பத்தார்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு எதிராகவே இந்த வழக்கை தொடுக்க போகிறாங்க. அந்த வழக்கை தொடுக்கிறதுக்கான எல்லா வேலையிலையுமே மார்ட்டின் குடும்பத்தார்கள் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ திடுக்கிடும் தகவல்களாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன், 2021 நடந்த நம்ம சட்டமன்ற எலெக்ஷன், இப்படி எல்லா எலெக்ஷனுக்குமே மார்ட்டின் குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு வாட்டியும் கருணாநிதி அவர்கள் போனதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர் பணத்தை வலுக்கட்டாயமாக எலெக்ஷன் நிதி, கட்சி நிதி அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி எல்லா எலெக்ஷன்களையுமே இஷ்டத்துக்கு காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸ்டாலின். இப்போ அந்த விஷயந்தான் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் குடும்பத்தார்கள் பூதாகரமாக ஆக்கியிருக்காங்க. எங்ககிட்ட வாங்கி மிரட்டி வாங்கின அந்த பணம் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு 90,000 கோடி, அதுக்கு முன்னாடி கருணாநிதி இல்லாமல் 2 மிகப்பெரிய எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. அந்த எலெக்ஷன்களில் வாங்கின பணம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2,000 கோடி ரூபாயை கடக்கலாம். அந்த பணம் எல்லாத்தையுமே திரும்ப தரணும், எங்ககிட்ட இருந்து மிரட்டி வாங்கின பணம் அது எல்லாத்தையுமே ஸ்டாலின் குடும்பத்தார்கள் திருப்பி தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் குடும்பத்தார்கள் மேலே மார்ட்டின் இப்போ இந்த வழக்கை அவங்க தொடுக்க இருக்காங்க. ஸோ வழக்கு தொடுத்தாங்கன்னா இனிமேல் அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா எலெக்ஷன்களையுமே திமுக அவங்களுக்கு 500 இல்லைனா 1000 கோடி ரூபாயை தூக்கி கொடுக்குற மார்ட்டின் குடும்பத்தார்கள் அவங்கக்கிட்ட இருந்து இனி சல்லி பைசாவை திமுக அவங்க பிடுங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வரைக்கும் கடந்த 3 எலெக்ஷன்களில் வாங்கின பணம் அது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஸ்டாலின் தள்ளப்படுவார். அது மட்டுமே சுமார் 2,000 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பணம் தொடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஸ்டாலின் குடும்பத்தார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் பணத்தை வாங்கி வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு இனிக்குமே தவிர பணத்தை தூக்கி கொடுக்கணும் அப்படின்னாலே ஸ்டாலின் குடும்பத்தார்கள் அவங்க எல்லாருக்குமே ஆகாத விஷயந்தான். ஸோ இதனால் இந்த வழக்கு, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பூதாகரமான விஷயமாக மாறப்போகுது. இதில் அதிகபட்சம் ஸ்டாலின் குடும்பத்தார்கள் அவங்க பணத்தை திருப்பி தர வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண வேண்டிய நிலைமை தான் ஏற்பட போகுது. ஸோ அந்த அளவுக்கு பொதுவெளியில் இல்லாத, யாருக்குமே தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை ஆதவ் அர்ஜுனா அவர் விரிச்ச வலையில் உதயநிதி ஸ்டாலின் அவரே பணத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு வாய் மொழியாக உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒத்துக்கிட்டது. இப்போ ஸ்டாலின் அவர் 2,000 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கணும், இல்லைனா சிறைக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஸ்டாலினை இழுத்து கொண்டாந்து விட்டுருக்காரு உதயநிதி. ஸோ இதனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலேயே திமுக கட்சிக்கு உள்ளே இருக்கிற மிகப்பெரிய சீனியர்கள் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு அருகதையே இல்லாத ஒரு நபர் தான் இவர் அப்படின்னு இப்போ திமுக சீனியர்கள் எல்லாருமே, ஏவா வேலு, கே நேரு, இப்படி இவங்க எல்லாருமே கடுமையாக கோபமாக இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலே. தேவையில்லாமல் ஸ்டாலின் அவரை வேற சிக்கலில் சிக்க வச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வழக்கை தொடுக்க போகிறாங்க. தொடுத்ததுக்கு அப்புறமா ஒன்று பணத்தை கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஸ்டாலின் சிறைக்கு போக போகிறாரா அப்படின்னு.